வீடுகளுக்கு கதவே இல்லாத கிராமம். அட போங்கப்பா, இதெல்லாம் நடக்கிற கதையான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு ஊர் இன்றைக்கும் இயங்கிட்டு வருதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அட இது தெரியாமல் போச்சேன்னு நீங்களே வேய்க்க போகிற மகாராஷ்டிரா சனிசிங்கனாப்பூர் சனீஸ்வரன் கோவிலோட அசைக்க முடியாத பல ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில், அதாவது தற்போது அஹில்யா நகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சனிசிங்கனாப்பூர் கிராமம். இந்த ஊரின் மிகப்பெரிய அதிசயமே இங்குள்ள வீடுகள். ஒரு காலத்தில் இங்கு இருந்த வங்கிகளுக்கும் கடைகளுக்கும் கூட கதவு இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இங்கே யாராவது திருடுனா அவங்க அந்த ஊர் எல்லையை கூட தாண்ட முடியாது. சனீஸ்வர பகவான் அவர்களை உடனடியாக தண்டிப்பாருன்னு நம்பிக்கை இருந்து வந்திருக்கு இந்த ஊரில். ஒரு காலத்தில் உலகத்திலேயே குற்றமே நடக்காத கிராமங்களில் இதுவும் ஒன்றா கருதப்பட்டு வந்திருக்கு. இந்த சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவானின் சிலை இங்கு எப்படி வந்தது? பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் கடுமையான வெள்ளம் வந்தபோது பனாஸ்னா நதியின் ஒரு நதி நீரோட்டத்தில் ஒரு கருங்கல் மிதந்து வந்திருக்கு. அதை பார்த்த ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் ஒரு கம்பியால் அதை தொட்ட போது அந்த கல்லிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் பெரியவர் ஒருவரின் கனவில் தோன்றிய சனீஸ்வர பகவான், அந்த கல் வேறு யாரும் இல்லை, நான் தான். எனக்கு கூரையோ கோபுரமோ கட்டக்கூடாது. திறந்த வெளியில் என்னை காற்று மழை வெயில் தாக்கும்படியே பிரதிஷ்டை செய்ய வேண்டும்னு உத்தரவிட்டாராம். அதனால தான் இன்றளவுலையும் இந்த சாமிக்கு மேலே கூரையே கிடையாது. பொதுவாகவே சனீஸ்வர பகவான் என்றால் பலருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சனீஸ்வரர் மிகவும் கருணை உள்ளவர். சுமார் 5 அடி உயரமும் இந்த சுயம்பு கருங்கல் வடிவிலான சனி பகவானுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான லிட்டர் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வேப்ப மரங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அந்த வேப்ப மரத்தின் கிளைகள் சனீஸ்வர பீடத்திற்கு மேல் வளர்ந்தால் அது தானாகவே முறிந்து விழுந்துவிடும் அல்லது காய்ந்துவிடும் என்று ஒரு அதிசயமும் இங்கே நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த கோவிலுக்கு போக திட்டமிட்டீங்கன்னா ஷீரடியிலிருந்து வெறும் 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கு. ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த சனிசிங்கனாப்பூருக்கும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. இங்கே வர்ற பக்தர்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் மற்றும் கருப்பு எள் சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறாங்க. நீங்கள் ஷீரடியிலிருந்து போகிறதுக்கு நீங்கள் தனியெல்லாம் வாகனம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. டெய்லி தினசரி வேன்கள் இயக்கப்படுது இந்த கோவிலுக்கு. அதில் நீங்கள் ஷேரிங்கில் கூட பயணம் செய்ய முடியும் குறைந்த விலையில். பக்தியும் ஆச்சரியமும் நிறைந்த இந்த சனி சிங்கனாப்பூர் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதற்கு இந்த ஊர் சிறந்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் சனீஸ்வராய நமக. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் நெல்லை சரவணன்.